மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தமிழக அரசு தற்போது பெண்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தியை வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பண உதவி பெற விண்ணப்பங்கள் மீண்டும் பெறப்பட உள்ளன. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். புதியவர்கள் போலவே அவர்கள் மீண்டும் தகுதி பெறும் வாய்ப்பு கொண்டுள்ளனர். புதியவர்கள் எளிதாக இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் முன்னர் நிராகரிக்கப்பட்டவர்கள் நேரடியாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். இப்போது இந்த திட்டத்தின் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால், குடும்ப தலைவி இல்லாத நிலையில் கூட உதவித்தொகை வழங்கப்படும். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் தந்தை, 2 மகள்கள், 3 மகள்கள் இருக்கிறார்கள். யாரும் திருமணம் ஆகவில்லை. அம்மா உயிரில் இல்லாத சூழலில் அந்த வீட்டில் உள்ள 21 வயதான முதல் பெண்ணுக்கு அவர் குடும்ப தலைவி அல்லாத போதும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் வழங்கப்படும். தமிழக அரசு இதை தெளிவாக அறிவித்துள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்ற பெண்கள் தனி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த வாய்ப்பு பலர் எதிர்பார்த்தது போலவே மீண்டும் ஒரு புதிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இதே சமயம் யாரெல்லாம் இந்த தொகைக்கு தகுதி இல்லை என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரே பெண்ணுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். 2வது பெண்ணுக்கு தனி ரேஷன் கார்டு எடுத்தாலும் ஒரே வீட்டில் இருப்பதால் சோதனையின் போது அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். மேலும் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகள் இருந்தால் அதில் 2வது ரேஷன் கார்டு நீக்கப்படும். அரசு பென்ஷன் பெறுபவர்கள் அல்லது அரசு ஊழியராக பணியாற்றுபவர்களின் மனைவிகள் இந்த திட்டத்திற்கு தகுதியில்லை. ஆனால் அரசு ஊழியர் அல்லாத கணவர்களுடைய மனைவிகள் புதியதாக திருமணம் செய்து தனி ரேஷன் கார்டு எடுத்திருக்கின்ற பெண்கள், இவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். சமீபத்தில் தமிழக நிதி அமைச்சராக தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் பெண்கள் நலனை முன்னிலைப்படுத்தி பல அறிவிப்புகள் வெளியாகின. மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்பது அதன் ஒரு பகுதியாகும். இந்த அறிவிப்புகளினால் புதியவர்கள் விண்ணப்பிக்க ஓர் அரிய வாய்ப்பு விரைவில் திறக்கப்படும். இதனுடன் தொடர்புடைய இன்னொரு முக்கியமான புள்ளி விவரமும் வெளியானது. வெளியூர் வேலைக்காக பயணம் செய்யும் பெண்களின் எண்ணிக்கை 60% அதிகரித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் மாதம் சுமார் 888 ரூபாயை சேமிக்கிறார்கள் என்பது திட்டக்குழு அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. பணிபுரியும் பெண்களுக்கு வசதியாக மேலும் 10 இடங்களில் தோழி விடுதிகள் கட்டப்பட உள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவை அமைக்கப்படும் என்ற இலக்கை நோக்கி அரசு செயல்படுகிறது. 3ஆம் பாலினத்தவர்களின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டுக்காகவும் உயர்கல்வியில் பயிலும் 3ஆம் பாலினத்தவர்களுக்காகவும் மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 77 கோடி செலவில் 10 இடங்களில் தோழி விடுதிகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுமை பெண் திட்டத்திற்கு மட்டும் ரூபாய் 420 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 10,000 சுய உதவி குழுக்கள் வழியாக ரூபாய் 37,000 கோடி கடனுதவியை வழங்கப்படும். இது போன்ற திட்டங்கள் அனைத்தும் பெண்களின் வாழ்வில் ஒருவித புரட்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு தமிழக அரசு செயல்படுகிறது. உங்கள் வீட்டு பெண்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களா என்பதை கண்டறிந்து தவறாமல் விண்ணப்பியுங்கள். இது ஒரு நற்சந்தர்ப்பம்.